Good morning students. Classical algebra exercise 48 உள்ள problems எல்லாம் நம்ம discuss பண்ணலாம். இப்போ first problem. Diminish by 3 the roots of the equation x power 5 minus 4 into x power 4 plus 3 into x cube minus 4x plus 6 is equal to 0. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனோட ரூட்லேருந்து 3 டிமினிஷ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பவர் 5 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனோட ரூட்டில் 3 டிமினிஷ் பண்ணணும். டிமினிஷ் பண்ணணும்னா டிக்ரீஸ் பண்ணணும். அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம 3 டிமினிஷ் பண்ணணும்னா சப் பண்ணுவோம் நம்ம. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஆகும். அப்போ 3ஆல் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ஸை நோட் பண்ணி நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ கவனிங்க, எப்படி நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மார்க் பண்ணுவோம், இதனுடைய கோஎஃபிஷியன்ஸை ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 5ஓட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் -4, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 3, நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை இல்லையா, அதனால் 0 நம்ம மார்க் பண்ணிக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -4, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 6. இப்போ இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். 3 நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம், இங்கே 0 அப்ளை பண்ணுவோம். 1 + 0 நமக்கு 1 ஆகும். 1 3 is 3. நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மையும் நம்ம சப் பண்ணுவோம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதனால் சப் பண்ணி -1 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். 1 3 is 3 நமக்கு -3 அப்படின்னு ஆகும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அப்போ 2 டேர்ம்ஸையும் ப்ராடக்ட் நம்ம நோட் பண்ணும்போது -3 அப்படின்னு ஆகும். 3 - 3 இதனுடைய வேல்யூ 0. 0 × 3 0. இங்கேயும் 0னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். 0 × 3 0. இங்கே நமக்கு -4 + 0 நமக்கு -4 அப்படின்னு ஆகும். 4 3s are 12. இப்போ -12 அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 2 டேர்மையும் நம்ம சப் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ சப் பண்ணும்போது நமக்கு -6னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் உள்ள டேர்மை நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 0 அப்ளை பண்ணுவோம். 1 + 0 1 ஆகும். 1 3 is 3. -1 + 3 நமக்கு 2 ஆகும். 2 3s are 6. 0 + 6 நமக்கு 6 ஆகும். 6 3s are 18. 18 + 0 நமக்கு 18 ஆகும். 18 3s are 54. இப்போ இதை நம்ம சப் பண்ணுவோம். சப் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், 50. நெக்ஸ்ட் பேலன்ஸ் உள்ள டேர்மை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 0 அப்ளை பண்ணுவோம். 1 + 0 1 ஆகும். 1 3 is 3. 2 + 3 நமக்கு 5 ஆகும். 5 3s are 15. 15 + 6 நமக்கு 21 அப்படின்னு ஆகும். 21 × 3 நமக்கு 63னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. இதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 8 + 3 11, பேலன்ஸ் 1 81 இப்படி நமக்கு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் உள்ள டேர்மை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுவோம். இங்கே 0 அப்ளை பண்ணுவோம். 1 + 0 1 ஆகும். 1 3 is 3. 5 + 3 நமக்கு 8 ஆகும். 8 3s are 24. இந்த 2 டேர்மையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 2 டேர்மே ப்ளஸ்ன்னு இருக்குது, அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 45 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் உள்ள டேர்மை நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆல் டிவைட் பண்ணுவோம். இங்கே 0, இங்கே 1 ஆகும். 1 3 is 3. 8 + 3 நமக்கு 11 ஆகும். இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் இந்த டிவிஷனை. நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரிமைண்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, இதை வந்து கோஎஃபிஷியண்ட்டாக மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் நோட் பண்ணுவோம். கிவன் ஈக்குவேஷனோட டிகிரி வந்து இங்கே 5, அதாவது எக்ஸ் பவர் 5னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ கிவன் ஈக்குவேஷனோட டிகிரி 5. அதனால டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் நோட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய டிகிரியும் நமக்கு 5ஆக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதில் கோஎஃபிஷியன்ஸ் வந்து நமக்கு இங்கே உள்ள டேர்மாக எக்ஸிஸ்ட் ஆகும். Therefore the transformed equation is எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் நோட் பண்ணுவோம். 1 × x power 5 அதை நம்ம x power 5னே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 11 × x power 4 இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால, அதாவது ப்ளஸ்ன்னு இங்கே சைன் இருக்கிறதுனால +11 × x power 4 இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே 45 இருக்கிறதுனால +45 × x கியூபு. நெக்ஸ்ட் இங்கே 81 இருக்குது, அப்போ 81 × x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 50 இருக்குது, அப்போ 50 × x. லாஸ்ட்டாக -6 இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்ட் டேர்ம் which is equal to 0. இதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட ரூட் வந்து கிவன் ஈக்குவேஷனோட ரூட்லேருந்து நம்ம 3 டிமினிஷ் பண்ணோன்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுமோ அந்த வேல்யூவாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு இங்கே ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க, நம்ம இங்கே நோட் பண்ணியாச்சு.